அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு இப்படி சுயநலமாய் இருக்கிற அந்த ஜனங்கள் மேல் நெகேமியா கோபம் கொண்டார். யாருக்கு இப்படிப்பட்ட கோபம் வரும்னா, நேர்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்குத்தான் அநீதியின் மீது கோபம் வருங்க. அநீதியா நடக்கிறவனுக்கு அநீதியின் மீது கோபம் வராது. யார் நேர்மையா இருக்கிறார்களோ, உண்மையா இருக்கிறார்களோ, பரிசுத்தமா இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் பாவத்தின் மீது, அநீதியின் மீது கோபம் வரும். இது பரிசுத்த கோபம். இது காரணமில்லாமல் வந்த கோபம் அல்ல. நமக்கு அநேகருக்கு காரணமில்லாம கோபம் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது, எந்த நேரம் கோபப்படுவாங்க. காரணமே இல்லாமல் சிலர் பாருங்க, மனைவியின் மேல் கோபப்படுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க. சில தகப்பன வீட்டுக்குள்ள வந்தா போதுங்க, எந்த நேரம் எரிஞ்சு விடுறது. அப்படி சுபாவம் இருந்தா இன்னையோட மாத்திக்கிடணும். முகாந்திரம் இல்லாமல் கோபம் பண்ணி வரும்பொழுதே இருக்கிற சமாதானத்துக்கு எடுத்து விடாது. வீட்டில் காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறார். நெகேமியாவின் கோபம் அப்படி கிடையாதுங்க. அவர் காரணத்தோடு கோபித்துக் கொண்ட, அதுக்கு பேரு தான் ஆவிக்குரியதுல பரிசுத்த கோபம். ஆகவே தேவ ஜனங்க பாவத்தின் மீது நமக்கு கோபம் வரணுங்க. அதான் உண்மையிலே தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். பாவத்தின் மீது, அக்கிரமத்தின் மீது, அநியாயத்தின் மீது நமக்கு ஒரு கோபம் வரணும். கோபம் வந்து இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பரிசுத்த கோபம். ரத்தமே சிந்தினாலும் சரி, பாவத்துக்கு உறவை எதிர்த்து போராடணும். இன்னைக்கு அது ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, இந்த பாவத்துக்கு நான் ஒரு நாள் இடம் தர மாட்டேன். சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கிரம அநியாயம் நடந்தாலும் சரி, ஒரு நாளும் அந்த பாவத்துக்கு நான் இடம் தரவே மாட்டேன். சுற்றி என்ன நடந்தாலும் சரி, மொபைலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு நாளும் இந்த பாவத்துக்கு நான் என்னை விற்று போடவே மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுங்கள். பரிசுத்தத்தை நிமித்தம் ஒரு தீர்மானம், வைராக்கியம் வரட்டும் உங்களுக்கு. ஆக பரிசுத்தத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்ன நடந்தாலும் சரி, என் வாயின் வார்த்தைகளினால், சிந்தனை செயல்களினாலே ஒரு நாள் அசுத்தப்படுத்திக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.